ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா, ஆண்குறிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சில மெடிக்கல் டிவைசஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்குறி எதிர் பார்ட்னரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கும் தனக்கு ஒரு திருப்தியை தேடக்கூடிய அளவிற்கும் போதுமான அளவில் தான் இருக்கும். சரிங்களா? அது சின்ன வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த இன்பங்கள் அந்த நரம்பு பகுதியில் குறிப்பிட்ட அளவில் எல்லாருக்கும் சமமாகத்தான் அது இருக்கப்படும் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஒரு காம்ப்ளெக்ஷன். சரிங்களா? அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது, பிற வீடியோக்களை பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய இதில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் தானே ஒழிய வேறு ஒன்றும் அதுக்கான இது கிடையாது. பட் அதுக்காக சில மெடிக்கல் டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக இந்த டிவைசஸ் எல்லாமே மெடிக்கல் அப்ரூவ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் அப்ரூவ்டு தான். சரிங்களா? அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய நன்மை தீமை என்ன, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிறு இதாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த டிவைசஸ் ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்டாக எல்லா இணையதளங்களும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொட்டி கிடக்குது. சரிங்களா? அதில் பார்க்கும் பொழுது அதனுடைய குவாலிட்டி, ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டியூரபிலிட்டி, சரிங்களா, அந்த செயல்படக்கூடிய பிளாஸ்டிக்கு தன்மையை பொறுத்து அது விலைகள் நிர்ணயிக்கப்படுது. சரிங்களா? இப்போ இந்த டிவைசஸை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த ஒரு ஊக்கமாகவும் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். ஏன்னா பணிவோடு நான் சொல்லி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இன்றைக்கி பார்க்கும்பொழுது இந்த ஆண்குறி வளர்ச்சிக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. மெடிக்கலாகவும் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் இருக்குது. சில நேரம் நான் அப்ரூவ்டு கெமிக்கல் அந்த மாதிரியான இதுகளாகவும் சில இதுகள் மார்க்கெட்டில் கிடைக்குது. சரிங்களா? மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் பார்க்கும் பொழுது இந்த டிவைசஸ் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி எக்யூப்டு டிவைசஸ். சரிங்களா? நம்ம அந்த ஆண்குறியில், அதாவது வேக்குவத்தை பயன்படுத்தி, காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இது ஆண்குறியை வளர்ச்சி அடைய வைக்குது. நீங்கள் கேட்கலாம், இது எப்படி சார் பாசிபிலிட்டிஸு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல வீடியோக்களில் போட்டிருக்கேன். அந்த முந்தின வீடியோக்களை நீங்கள் போய் பாருங்கள். ஆண்குறி ஏறத்தாழ ஒரு 3 வகையான மசில்ஸை கொண்டது. ஒன்று காவர்னஸ் மசில்னு சொல்லக்கூடிய இரட்டை மசில்களாகவும், ஸ்பாஞ்சியோசம் சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு 3 அடுக்கு அந்த மாதிரியான லேயரை கொண்டது. இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே இரத்த தந்தூகிகள், ஒரு மைல்டான ஒரு இரத்த குழாய்கள் தான். அதில் ஒரு ஸ்ப்ரிங்கிள் சேக்கில் அது நெருக்கி 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 அது அமைக்கப்பட்டிருக்கும். அடிப்பகுதியில் ஒரு வால்வு போல் ஒரு பகுதிகள் இருக்கும். அப்போ நம்ம உணர்ச்சி அடையும் பொழுது நம்ம அந்த பிளட்டில் நைட்ரிக் ஆக்சைடு லெவலில் தூண்டப்பட்டு இந்த ஆண்குறியில் ரத்தம் அதிக அளவு பாயுது. பாயும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீட்சி அடைய தன்மைக்குள்ளே வருது. அதே நேரம் அந்த இதெல்லாம் அந்த பிளட் ஃப்ளோலாம் திருப்பி ரிட்டர்ன் போனவுடனே திருப்பி பழைய நிலைமைக்கு சுருங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அது அந்த பிசியோலாஜிக்கலாக நடக்குது. இப்போ இந்த வேக்குவம் எரெக்டைல் டிவைசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில் ஆண்குறியோட அடிப்பகுதியில் அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சில லூப்பு இந்த மாதிரியான இதுகளை தடவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேக்கத்தை ஒரு காற்றில்லாத சூழ்நிலையை நம்ம உருவாக்குறோம். உருவாக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு தாழ்ந்த பகுதியாக இருக்கிறனால திரவங்கள் பாயுது. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தம் அதை நோக்கி உள்ளே போகும் பொழுது ஆண்குறி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே வர வைக்கும். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே சிறியதாக இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அடைய வைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதனுடைய பலன் கொஞ்சம் கம்மி தான். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக நல்ல சின்ன வயசில் பெரிய ஆர்கனாக இருந்திருக்கும்,
அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுய இன்பம், அதிக அளவு உடலுறவு, இந்த மாதிரியான இது மன அழுத்தங்கள், அந்த ஆண்குறியை கவனிக்காமல் முடியாத அளவுக்கு கடினமான வேலைப்பளு, இந்த மாதிரியான ஒரு சிந்திப்புகள் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறி வந்து அப்படியே அந்த இரத்த குழாய்கள் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது கடினமாக விரைத்து தன்மையில் இருக்கும் பொழுது அது எவ்வளோ கல் மாதிரி இருக்குது, அது எல்லாமே அந்த இரத்த குழாய்களுடைய ஒரு அழுத்தம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து அது எல்லாமே சுருங்கி 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 சின்னதாக கிடக்கும் பொழுது இந்த டிவைசஸை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஆர்கன் வந்து ஆண்குறி வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ச்சி அடையும். அந்த பழைய இதெல்லாம் இப்போ அயன் சுருங்கின துணியை அயன் பாக்ஸ் வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது என்ன ஆகும், அது வந்து ஒரு இதாகுது இல்லையா, அதே மாதிரியான ஒரு இதை இங்கே வந்து வேக்குவத்தை வச்சு பயன்படுத்தக்கூடியது. சரி, இது மெடிக்கலி அப்ரூவ்டு டிவைஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது வந்து மெடிக்கலி அப்ரூவ்டு டிவைஸு தான். அதே நேரத்தில் வந்து இதை யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில வரைமுறைகள் வந்து இருக்குது. இரத்த குழாய்கள் பிரச்சனை உள்ளவங்க, ஆண்குறியில் வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் சிதைவுகள் உள்ளவங்க, அதே நேரத்தில் ஒரு 30 நிமிடத்துக்கு மேலே வந்து அதை பயன்படுத்தக்கூடாது, கிராஜுவலாக தான் அதை வந்து பயன்படுத்தணும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த இரத்த குழாய்கள் வந்து கடுமையாக சேதமடைந்தப்பட்டு உள்ளேக்கே அது வந்து செப்டிக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை உண்டாக்கி கொடுத்துரும். சில நேரம் ஆண்குறியில் வந்து அந்த இரத்த குழாய் வந்து வெளியில் வந்து வர வச்சு சிவப்பு ரெட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரியானதுகளை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் இது வந்து கவனமாக இதுக்கு இருக்க வேண்டியது. இதிலே வாட்டர் பேஸ்டு அந்த டிவைசஸும் வந்திருக்குது. அதுவும் கொஞ்சம், அதாவது அந்த தண்ணீர் இடைவெளியில் வந்து அந்த வெற்றிடத்துக்கு பதிலாக வந்து தண்ணீர் இருக்கும். தண்ணீருக்குள்ளே வந்து அந்த ஆண்குறி இருந்து கொண்டு நம்ம அதை பம்ப் பண்ணி இழுக்கும்போது தண்ணீர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதுவும் அப்ரூவலான டிவைஸ் தானே ஒழிய, அதாவது இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருதுன்னு தான் முக்கியம். விஇடி வேக்குவம் எரெக்டைல் டிவைசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால வந்து இது எல்லாமே மெடிக்கலி அப்ரூவல் தான். ஆனால் தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று முறையான அதுகளை வந்து பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இது வந்து இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஒன்று, இந்த டிவைசஸை நம்ம பயன்படுத்துகிறதுனாலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் வந்து அதை முறையாக கழுவாமல் பக்குவம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலையும் பயன்படுத்துறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகம். சில நேரம் அந்த ரப்பரோட பாதிப்புனால கூட இந்த ஆண்குறியில் சில தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அதனால் இது வந்து பயன்படுத்தலாம். ஒரு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று, ஆயுர்வேத மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த உறுப்புகளை வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இந்த பெருத்திலே சிறியதாக இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பலன் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஏற்கனவே நல்லா இருந்துச்சு சார், இந்த மாதிரியான பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளேக்க போயிடுச்சு, அந்த மாதிரியான இதுகளில் இருக்கிறவங்க வந்து வேணால் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி ஒரு பார்க்கலாமே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதை பயன்படுத்துவது வந்து எளியது தான். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட்லேயும் கொஞ்சம் ரெஸ்டான ஒரு பொசிஷன்லேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் அந்த ப்ரெஷரை கொடுக்குற அளவும் இருக்குது, குறிப்பிட்ட கால இடைவெளியிலையும் நீங்கள் கொடுக்குறதுலையும் இருக்குது. அதை வச்சு தான் இது வந்து நம்ம உடம்புல வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா அந்த வேக்குவமே உள்ளே உள்ள இரத்த குழாய்களை பர்ஸ்டாக வைக்க வைக்கும், அந்த செப்டிக்காக ஒன்றே கொடுக்க வைக்கும். வெளியில் ரெட் ஸ்பாட்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். தகுந்த லூப்ரிகேஷனோடு சேர்த்து தான் அந்த ஆண்குறியோட பேஸில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து அந்த ஆண்குறியோட அந்த பேஸ் தோல் இருக்கு இல்லையா, அதுவும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? இப்போ இந்த இதை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதையும் கூட நீங்கள் வந்து பரிச்சார்த்தமாக வாங்கி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் தி கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து இதாக இருக்குது. நல்ல ஒரு பிராண்டடாக உள்ளது ஐட்டங்களை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை வழிகாட்டுதலின் பேரில் தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட அழுத்தம் அதிகமாகும் பொழுது சில பாதிப்புகள் வந்து உண்டாகக்கூடும். அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த இரத்த குழாய்களே பாதிப்பாகும் பொழுது அது வந்து சில நேரம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விளைவுகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பலனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.